Hello friends, welcome to Samjo Academy. டெட் எக்ஸாம்க்கான லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நம்ம தமிழுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 வினாக்கள் இருக்கும் இல்லையா? அந்த 30 வினாக்கள் போக ஒவ்வொரு வினாக்களுக்குமே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம் மோர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 February 3rd ஃபோர்நூன் செஷனில் நடந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய 30 தமிழ் வினாக்களுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது. ஸோ ஒவ்வொரு கேள்வியுமே நான் வந்து ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது ரிலேட்டடாக நம்ம சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது சீர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது. ஸோ யாப்பிலக்கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாப்பின் உறுப்புகள் நம்ம 6ன்னு சொல்லுவோம். எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு யாப்பு வந்து 6 உறுப்புகளை கொண்டது இல்லையா? ஸோ அதில் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள், ஸோ அந்த மாதிரி வரும். அண்ட் இந்த எழுத்துக்கள் சேர்ந்தது நம்ம அசைன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அசை அப்படின்னா நேரசை, நிறையசைன்னு பிரிச்சிருப்போம். அதாவது இருகுறில் ஒற்று, தனிக்குறில், தனி நெடில், ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து சேர்ந்தது தான் வந்து அசைன்னு சொல்லுவோம். இதே இது இந்த அசைகள் சேர்ந்தது அப்படின்னா நம்ம அதை சீர்னு சொல்லுவோம். ஓரசை சீர், ஈரசை சீர், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே இது சீர்கள், இப்போ எழுத்துக்கள் சேர்ந்தது 2 எழுத்து சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம அசைன்னு சொல்லலாம். 2 அசைகள் சேர்ந்ததுன்னா அதை நம்ம சீர்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சீர், அந்த சீர்கள் இப்படி 2 அசை சேர்ந்து ஒரு சீர், அதே மாதிரி இங்கே சீராக இருக்குது அப்படின்னா அந்த சீர்களுடைய எண்ணிக்கை தான் நம்ம அடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது சீர்களின் எண்ணிக்கை வந்து குறிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது? இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் வந்து ஆப்ஷன் ஏ மணிமேகலை. ஸோ ஆக்சுவலாக இந்திர விழாவை பற்றி வந்து 2 நூல்கள் சொல்லும். சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை ரெண்டுமே சொல்லும். இதில் வந்து 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் என்ன அப்படின்னா மணிமேகலை தான். நெக்ஸ்ட் ஒன், நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பார். ஓகேவா? அண்ட் இந்த நாட்காட்டி ஓவியங்களுக்கு முன்னோடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அழைக்கப்படுவார். யார் அப்படின்னா கொண்டையராஜுன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நாட்காட்டி ஓவியங்களின் முன்னோடின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். அண்ட் இந்த ஓவியங்கள் பசார் பெயிண்டிங் சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயர் ஆதல். விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயர் ஆதல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எடுத்துக்காட்டுக்கு நம்ம சுடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து எடுக்கலாம். இதில் சுடுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம தொழில் பேர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் வந்து விகுதி பெறாமல், இதில் தல் அப்படிங்கிறது விகுதின்னு சொல்லலாம். இந்த விகுதி பெறாமல் வந்துச்சு அப்படின்னா சுடு அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதை முதல்நிலை தொழில் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி விகுதி தல் அப்படிங்கிற இந்த விகுதி வந்து பெறாமல் இந்த ஃபஸ்ட் இருக்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல்நிலை தொழில் பேர்னு சொல்லுவோம். இதே இது இந்த சூடு அப்படிங்கிறது பதிலாக சூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா முதல்நிலை தெரிந்த தொழில் பேர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸு. சுடுதல் அப்படிங்கிறது தொழில் பேர். இதில் அந்த விகுதி பெறாமல் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது சூடு அப்படிங்கிறது நம்ம முதல்நிலை தொழில் பேர் சொல்லலாம். இதே இது சூடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதை நம்ம முதல்நிலை தெரிந்த தொழில் பேர்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். இதே இது எதிர்மறை தொழில் பேர்னா அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நடவாமை, கொல்லாமை, ஸோ அந்த மாதிரி வரும். அதெல்லாம் வந்து எதிர்மறை தொழில் பேருக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன், 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2, நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப. ஸோ இது 4மே வந்து மொழிக்கு முதல்ல வரும் அப்படி தானே? ஸோ மொத்தமாக வல்லெழுத்துக்கள் பார்த்தோன்னா கசட தபர டேரா வரும். பட் இந்த டேரா வந்து மொழிக்கு முதல்ல வராது. ஸோ இந்த 4 எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வரும். ஸோ கூற்று 1 வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தோன்னா நிலைமொழியுடன் புணர்கையில், அதாவது இங்கே சம்திங் ஒன்று இருக்குது, அது கூட இந்த வல்லெழுத்துக்கள் வச்சு காசா ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா புணரும்போது இதுக்கான மெய்யெழுத்து வந்து தோன்றி புணராதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கா இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக இக்கு வந்து சேர்ந்து தான் வரும் இல்லையா? ஸோ அதுக்கான மெய்யெழுத்து வந்து புணர்ந்தது சேர்ந்து தான் வந்து புணரும் இல்லையா? ஸோ இது வந்து தோன்றி புணராதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தோன்றி புணரும் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ கூற்று 2 வந்து தோன்றி புணராதுன்னு கொடுத்துக்கு வந்து ராங். ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறுன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன்,
கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம். கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் கிளாஸஸில் இருக்குது, 11th இல்லைனா 12th. ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும், ஓகேவா. அதாவது பர்டிகுலராக படிமம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அண்ட் உவமைன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேருந்து கூட இது வந்து கேட்பாங்க. இது வந்து ஒரு இலக்கண பகுதி தான். இப்போ நம்ம படிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 4 வகைகள் வந்து இருக்குது. மெய்ப்படிமம், பயன் படிமம், வினைப்படிமம், ஊறு படிமம் சொல்லிட்டு இந்த மாதிரி வகைகள் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து முக்கியமாக இந்த லைன்ஸ் தான் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு படிமத்துக்கு வந்து எடுத்துக்காட்டுக்காக ஒரு லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே வந்து இந்த பர்டிகுலர் லைன்ஸ் தான் வந்து நிறைய எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெய் படிமத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. மெய் படிமம் இல்லை அப்படின்னா வடிவ படிமம் கூட சொல்கிறாங்க இதை, ஓகேவா. இந்த கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் அப்படிங்கிற வரி மெய் படிமத்துக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து ஹையர் கிளாஸஸில் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ பேப்பர் 2க்கு வந்து நம்ம 11th 12th படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம செலக்டிவாக கூட படித்தா போதும், ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்காமல். ஸோ இப்போ பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். அண்ட் இலக்கண பகுதிகள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர். கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது ஒரு நாவல். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, நாகூர் ரூமி. ஸோ இந்த நாகூர் ரூமி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இவர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து பிறந்திருப்பார். அண்ட் இவர் 80களில் கணையாளி அப்படிங்கிற இதழில் எழுத தொடங்கியவர். ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள். அண்ட் இவருடைய இன்னும் பல நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது. தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோவில். நெக்ஸ்ட் ஒன், பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மூவா. ஸோ இந்த இடத்துல பவனந்தி முனிவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம சொல்லலாம். இதே இந்த லைன்ஸ் பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். அதாவது என்ன அப்படின்னா நம்ம சொல்லை வந்து ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறது தான் இந்த லைன்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. பவனந்தி முனிவருடைய நூலான நன்னூல் வரிகள் தான் இவை. நெக்ஸ்ட் ஒன், கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர். கிழவனும் கடலும் இதோடைய ஆசிரியர் வந்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. இது வந்து பார்த்தோன்னா 1554 நோபல் பரிசு வந்து பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக. ஸோ இது இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இலக்கண பகுதியை உண்டு இல்லையா, 9th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து ஓகார அப்படிங்கிற இடைச்சொல் வந்து என்னென்ன பொருள்கள்லாம் வரும் அப்படின்னா ஒளி இசை, வினா சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை. ஸோ இந்த மாதிரி 8 பொருள்கள் வரும். ஸோ இதில் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னா இசை நிறைங்கிறது வராது. இந்த தெரிநிலை, பிரிநிலை, எதிர்மறை இந்த பொருட்கள்லாம் ஓகார அப்படிங்கிற இடைச்சொல் வந்து வரும். இசை நிறை அப்படிங்கிறது வந்து ஏகார இடைச்சொல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து முக்கியமானது. இந்த ஏகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேச்சம் அப்படிங்கிற இது கூட வரும். பிரிநிலை, வினாயன், ஈச்சசை, தேற்றம் அப்படிங்கிற பொருள் கூட வரும். ஸோ இது வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த ஓகாரம் ஏகாரம் இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1991. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக கோபல்ல கிராமம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு புதினம் தான். பட் இதை தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு கதை கோபல்லபுரத்து மக்கள். ஸோ அதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது ஒரு நாவல். அதை தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு கதை தான் கோபல்லபுரத்து மக்கள். ஸோ அதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். இயர் வந்து 1991. அண்ட் இதோடைய ஆசிரியர் வந்து கீரான்னு சொல்லலாம். கி ராஜநாராயணன் கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணாதுரை.
அதாவது அண்ணாதுரைக்காக வந்து ஒரு தனியாக ஒரு லெசனே வந்து இருக்கும் இல்லையா, வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. ஸோ அது கூட வந்து வரும். அந்த லெசனில் வந்து இந்த வார்த்தைகள் வந்து அவர் சொல்லியிருப்பார். இது பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய வார்த்தை. அண்ட் இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, அண்ணாதுரையுடைய அவருக்கு வந்து பார்த்தோன்னா 2009 நடுவண் அரசு அவருக்கு ஒரு நாணயம் வந்து வெளியிட்டிருக்கும். 5 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டிருப்பாங்க 2009. அண்ட் 2010 வந்து இவருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதியை தேர்க. கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, மரபு வலுவமைதி. ஸோ இதுல வந்து வலு, வழாநிலை, வலுவமைதின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் உண்டு இல்லையா. வலு அப்படின்னா இலக்கண முறைப்படி பிழை உள்ளதாக இருக்கும், தப்பாக இருக்கும், இலக்கண முறைப்படி இல்லாமல் தவறாக இருக்கும். அதை வந்து நம்ம வலுன்னு சொல்லுவோம். இது வழாநிலை அப்படின்னா எந்த தவறுமே இல்லாமல் இலக்கண முறைப்படி வந்து இருக்கும், அதை வந்து நம்ம வழாநிலைன்னு சொல்லுவோம். இது வலுவமைதி அப்படின்னா தவறாக தான் இருக்கும் இலக்கண முறைப்படி, ஆனால் நம்ம அதை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிடுவோம். ஸோ அதை வந்து நம்ம வலுவமைதின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கத்தும் குயிலோசை, குயிலுடைய ஓசை வந்து நம்ம கூவும் குயிலோசை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கணும் மரபுப்படி. பட் இந்த இடத்துல கவிஞர் வந்து கத்தும் குயிலோசைன்னு சொல்லியிருப்பார். அது வந்து நம்ம வலுவமைதியை ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ என்ன வலுவமைதி அப்படின்னா மரபு வலுவமைதி. நெக்ஸ்ட் ஒன், பசும்பன் உ. முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிளேக் நோய். ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுக்கு நிறையவே சிறப்பு பேர்கள் உண்டு இல்லையா. முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பேர்கள் பார்த்தோன்னா தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசனகேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமயமேதை, இந்த மாதிரிலாம் அவருக்கு சிறப்பு பேர்கள் வந்து உண்டு. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து இந்த பேரை வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் இவருடைய சிறப்பு பேர்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவருக்கு 1995 வந்து ஒரு சிறப்பு வந்து செஞ்சுருப்பாங்க. அதாவது அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1995 முத்துராமலிங்க தேவருக்கு வந்து அரசாங்கம் ஒரு சிறப்பு செஞ்சுருக்கும். அதாவது என்ன அப்படின்னா அவருக்கு சிலம் வச்சுருப்பாங்களா, இல்லைன்னா தபால் தலை வெளியிட்டாங்களா, இல்லைன்னா நாணயம் வெளியிட்டாங்களா. ஸோ என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துகள். மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துகள். ஸோ மொத்தமாக வினா எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா 6 உண்டு. ஏ, யா, ஏ, ஆ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வினா எழுத்துக்கள்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, ஏ, யா, ஏ, இந்த 3 நம்ம மொழிக்கு முதல்ல வரும் வினா எழுத்துன்னு சொல்லலாம். அண்ட் இந்த 3 வந்து நம்ம மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துன்னு சொல்லலாம். இந்த ஏ அப்படிங்கிறது மட்டும் மொழிக்கு முதல்லே வரும், மொழிக்கு இறுதியிலும் வரும். ஓகேவா. ஸோ நம்ம கேட்டுக்கிறது மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து என்ன அப்படின்னா ஆ, ஓன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, ஆ அண்ட் ஓ. இந்த இடத்துல ஏயுமே வந்து வரும், பட் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒன், பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என அழைக்கப்படுபவர் யார்? பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என அழைக்கப்படுபவர். ஸோ இதுவுமே வந்து ஹையர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். வேத்தான் அப்படின்னா பள்ளிக்கு முதலில் வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஊவைசாவுடைய ஒரு பாடப்பகுதி கொடுத்துருப்பாங்க, உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்பில். அதில் தான் இது வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேவா. வேத்தான் அப்படின்னா பள்ளிக்கு முதலில் வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்ற போற்றுதலுக்கு உரியவர். தமிழ் இமயம் சொல்லிட்டு போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வா. சுபமாணிக்கம். ஸோ இதுவுமே வந்து ஹையர் கிளாஸஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து முடிய போகிற டைமில் ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. மொழி ஆல்பம் அப்படிங்கிற தலைப்பில் சான்றோர் சித்திரம் சொல்லிட்டு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தமிழ் அறிஞரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகேவா. 11th 12th இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்டு அண்ட் இந்த மாதிரி சான்றோர் சித்திரம் இதில் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து இது வந்து கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து வா. சுபமாணிக்கம் அவர்களை பற்றின ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து அவருக்கு தமிழ் இமயம் சொல்லிட்டு பேர் இருக்கும். ஸோ அதிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். நெக்ஸ்ட் ஒன், பின் வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது? ஸோ இது பார்த்தாலே தெரியுது, வினா வகைகள் விடை வகைகளை வச்சு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. தொடர்பு இல்லாதது என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐயுறல் கூறல். அதாவது உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல், இதெல்லாமே விடை வகைகள். அதாவது விடை அப்படிங்கிறது மொத்தமாக 8 வகைப்படும் இல்லையா. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல்,
உருவது கூறல், இனமொழி உரைத்தல், இதெல்லாமே விடை வகைகள். இதே இது வினா வகைகள் பார்த்தோன்னா அது வந்து 6 வகைப்படும். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொள் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ இந்த இடத்துல ஐயுறல் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது. ஐய வினான்னு கூட இருக்குது, பட் ஐயுறல் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அண்ட் இந்த மூலமே வந்து விடையை வச்சு இருக்குது. இது வந்து ராங் ஆன்சர். தொடர்பில்லாத ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் கலைச்சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். கொஸ்டின் வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணணும். அது வந்து என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணையா, சரியான இணையா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே ரீட் பண்ணணும். ஓகேவா? தவறான இணை என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நவீன ஓவியம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட் கரெக்டாக இருக்குது. குகை ஓவியம், கேவ் பெயிண்டிங்ஸ், கருத்து படம், கார்ட்டூன் கரெக்டாக தான் இருக்குது. கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கல்வெட்டுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? பின்வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? ஸோ அதாவது LSRWன்னு சொல்லுவோம் இல்லையா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து மொழியின் முதல் நிலை, இது 2 மொழியின் 2ஆம் நிலைன்னு சொல்லலாம். ஸோ லிசனிங் அப்படின்னா கேட்பது, ஸ்பீக்கிங்னா பேசுவது. ஸோ பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலைன்னு சொல்லலாம். ஓகேவா? LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இந்த ஃபஸ்ட் 2 மொழியின் முதல் நிலை, இந்த 2 மொழியின் 2ஆம் நிலை. ஸோ நம்ம கேட்டுக்கிறது மொழியின் முதல் நிலை லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், பேசுவதும் கேட்பதும்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், காலம் கடந்த பெயரெச்சம் எது? இது வந்து டெஃபினிஷன் தான். காலம் கடந்த பெயரெச்சம் அப்படின்னா வினைத்தொகைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து எச்சம்னு இருக்கும், இங்கே வந்து தொகைன்னு இருக்கும். வினை எச்சம் கூட மேபி ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஆன்சர் வந்து வினைத்தொகை. நெக்ஸ்ட் ஒன், ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை. ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை என்ன அப்படின்னா மருந்து மரம். ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி உண்டு இல்லையா, அதிலிருந்து கேட்கப்பட்ட வினாதான். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை மருந்து மரம். நெக்ஸ்ட் ஒன், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் ஆப்ஷன் பி, ஜலாலுதீன் ரூமின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அவருடைய ஒரு பாடப்பகுதி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து அந்த லைன்ஸ் வந்து அந்த கவிதை வரிகளை வந்து கொடுத்துட்டு கேட்டுக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம ஜலாலுதீன் ரூமி பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் வந்து பிறந்தவர். ஸோ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இவர் பிறந்த நாடு வந்து ஆப்கானிஸ்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ வவ் அப்படின்னா கவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள், கூ அப்படின்னா பூமி, சே அப்படின்னா உயர்வுன்னு சொல்லிட்டு பொருள், மை அப்படின்னா அஞ்சனம். அகலம் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா யான்னு சொல்லலாம். யா அப்படின்னா அகலம். நெக்ஸ்ட் ஒன், பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர். பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சக்கரவர்த்தினி. ஸோ பெண்களுக்கான குரல் வெண்பா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதழால் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் இது வந்து கேட்டுக்கிறாங்க. சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழ். இதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது அவருடைய இதழ் தான் இல்லையா. ஸோ அது வந்து சிவப்பு வண்ணத்தாளில் வந்து வெளியிட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆடட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு. பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எழுத்து பேர். அதாவது பகுபத உறுப்புகள் வந்து மொத்தமாக 6 உண்டு, அந்த 6க்குள்ளே அடங்காமல் 7வது ஒன்று வந்து வரும், அதை வந்து எழுத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்? ஸோ இதுவுமே ஹையர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற ஒரு இதழ், அது வந்து உத்தம சோழனுடையது. இது எத்தனை வருஷமாக நடத்திட்டு வர்றாரு அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன்
சி 12 ஆண்டுகள். ஸோ நடத்தி கொண்டு வருகிறார். ஓகேவா? ஸோ இப்போவுமே வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சீசு செல்லப்பா. நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. ஸோ இதுவுமே வந்து ஹையர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான். சீசு செல்லப்பா வச்சு அவருடைய பாடப்பகுதி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுலேருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அவருடைய இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லணும் அப்படின்னா 2001 வந்து அவருடைய ஒரு நூல் வந்து சாகித்ய அகாடமி விருதுன்னு வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். யார் அப்படின்னா சீசு செல்லப்பா. ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? 30 கேள்விகள் தான் பார்த்துப்போம். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு 2வது கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அவங்களும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.